ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துங்க என்ன மாதிரி நம்ம தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மெயினாக கை குழந்தைங்களை வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நம்ம வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. பெண்கள் வந்து கை குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம வெளியெல்லாம் எந்த வேலைக்கும் போக முடியாது. வீட்லேயே குழந்தைங்களை பார்த்துட்டு என்னென்ன மாதிரி ஒர்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து படிச்சிங்களா இருந்தாலும் சரிங்க, படிக்காதீங்களா இருந்தாலும் சரிங்க, நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்போம், ஆனால் அது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்காதுங்க, தெரியாது. தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டியூஷன் எடுக்கலாங்க. ஒரு 5-6 குழந்தைங்க இருந்துச்சுன்னா கூட ஒரு குழந்தைக்கு ஒரு 200 வாங்கினோம்னா கூட 5 குழந்தைக்கு வாங்கும்போது ஒரு 1000 ரூபாய் கிடைக்குங்க. அது வந்து கொஞ்சம் இன்கம் தான். ஒரு 2 மணி நேரம் டியூஷன் எடுக்கிறதுல எவ்வளோ நேரம் தான் ஆயிரப்போகுது. நம்ம டியூஷன் எடுக்கிற அந்த டைமில் வந்து குழந்தைங்கள வந்து தூங்க வச்சுட்டு கூட டியூஷன் எடுக்கலாம். இல்லை ஹெல்ப்க்கு யாராவது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கூட அந்த 2 மணி நேரம் குழந்தைங்கள அவங்ககிட்ட கொடுத்துட்டு கூட டியூஷன் எடுக்கலாங்க. குழந்தைங்க தான் நம்மளுக்கு பார்த்துரும். குழந்தைங்கள வளர்த்துறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே நம்மளால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்யணுங்க. அப்போ தான் நம்ம மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, பூ கட்டி சேல்ஸ் பண்ணலாங்க. பூ வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பூவெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அந்த பூவெல்லாம் நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து பூ கட்டி ஏதோ கடைக்கு இருந்தால் கடைக்கூட சேல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தெருவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வெளியே வந்து வாசலில் வந்து ஈவினிங் ஆச்சுன்னா பூ கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா வெளியே அந்த இடத்துல நீங்கள் இருக்கணுங்க. இருக்கிறப்ப அந்த வழியாக போகிறீங்க, கண்டிப்பாக பூ வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பூ வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்படி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 முழை பூ நம்ம சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிராமத்து சைடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பூச்செடி கூட வளர்க்கலாங்க. நிறையா குண்டு மல்லி செடி, ஊசி மல்லி செடி, இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்து வளர்த்து கொஞ்சம் தூரத்தில் பூலாம் விற்பாங்க இல்லைங்களா. டம்ளர் ஒரு டம்ளர் வந்து 100 ரூபா இப்படியெல்லாம் கூட விற்கிதுங்க. நல்லா சீசன் டைம்லாம் பார்த்தோன்னா பயங்கர விலைக்கு விற்கிது பூவெல்லாம். அதனால ஒரு 10 குண்டுமல்லி செடி இருந்துச்சுன்னா போதுங்க, நல்லா பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இதெல்லாம் நான் செய்யலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். அதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முகூர்த்த டைம்லாம் ஒரு டம்ளர் பூ வந்து நல்லா விலைக்கெல்லாம் விற்கிதுங்க. ஒரு 100 ரூபா சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்மக்கிட்ட ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டா கூட ஒரு 10 டம்ளர் பூ வச்சுனா கூட என்னங்க ரேட்டு, அது மாதிரியெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, வீட்டில் வந்து குழந்தைங்க தூங்குறப்ப நம்ம அரிசி மாவு வந்து அரைச்சி பாக்கெட் பண்ணி நிறைய வீடு வந்து உங்கள் தெருவில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அரிசி மாவு கூட சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாமே அரைச்சி கூட சேல்ஸ் பண்ணலாங்க. அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய தெருவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா கூடங்க ஏதாவது ஒரு 2-3 கடை வந்து பிடிச்சி நம்ம மசாலா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சொல்லி பார்க்க சொல்லிட்டுங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த மசாலா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல இன்கம் கிடைக்குங்க. இதுவுமே ஒரு ஐடியா தாங்க. மிச்சரு, முறுக்கு இது மாதிரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரிங்க, குழந்தைங்க தூங்குறப்ப செஞ்சு அதை கூட சேல்ஸ் பண்ணலாம். கிராமமாக இருந்தாலும் சரிங்க, சிட்டியாக இருந்தாலும் சரிங்க, இப்போலாம் ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து காமனாக அதிகமாக எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நைட்டி, இன்ஸ்கர்ட்டு இது மாதிரி என்னென்ன ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம ஹோல்சேலாக விற்கிற இடத்துக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துங்க நம்ம வீட்டில் வச்சு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்த அந்த பொருளை வந்து அந்த ரேட் போட்டு ஒரு போஸ்ட் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அது வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி எங்கிட்ட யூடியூப் சேனல்லாம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து டெய்லியும் ஸ்டேட்டஸ் கூட வைக்கலாங்க. அப்படி வைக்கும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ரொம்ப தெரிஞ்சிங்க வாங்கலினாலும் ஏதோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிங்க, நம்மளை ரொம்ப பிடிச்சிங்க 2 பேர்னாச்சும் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் கூட பண்ணலாங்க. அடுத்து என்னென்னா, நீங்கள் கிராமத்து சைடு இருக்கீங்கன்னா ஆடு கோழி வளர்க்கலாங்க. அதில் நல்ல லாபம் இருக்குது. இப்போ நான் வீட்டில் இருந்து அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல லாபம் இருக்குது. அதனால தான் நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 2 ஆடு இருந்துச்சுன்னா கொடுங்க, கொஞ்சமாக தீனி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தீனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டுக்கு இழுத்து வச்சு தண்ணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் குட்டி போடுச்சுன்னா கூட நல்ல ஒரு விலைக்கு விற்கலாங்க. அதுவுமே ஒரு சைட் பிஸ்னஸ் தான். எங்கள் குட்டி பையன் வந்து குழந்தையா இருக்கும்போது நான் ஆடு வளர்த்த ஸ்டார்ட் பண்ணேன். 2 ஆட்டோட தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு 4-5 ஆட்டுக்கு மேலே இருக்குது. குட்டியோட சேர்த்து ஒரு 15 ஆட்டுக்கு பக்கமாக இருக்குங்க.
அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஹேர் ஆயில் பிஸ்னஸ்ங்க. ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்து இப்போ நல்ல மூவில் இருக்குது. நம்ம வீட்லேயே ஹெர்பலான பொருளை வச்சு ஹேர் ஆயில் வந்து தயாரித்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ்மே இப்போ ரொம்ப நல்லா சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதாங்க டெவலப் ஆக முடியும். எடுத்ததுமே ரொம்ப ஹை லெவல்லாம் நம்மளால் டெவலப் ஆக முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சிங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லைங்களா, நம்மளுக்கு பிடிச்சிங்க அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பொருள் பிடிச்சி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்தே வாங்கிக்குவாங்க. குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு அந்த பவுடர், சத்து மாவு பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அது கூட ரெடி பண்ணலாம். சத்து மாவு பவுடர், நலுங்கு மாவு பவுடரு, இது மாதிரி பொருளெல்லாம் வீட்டில் அடித்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு வரலாம். வாட்ஸ்அப், யூடியூப்லாம் வச்சுருந்திங்கன்னா அது மூலிமா கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. டெய்லரிங் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு தொழில்னு கூட சொல்லலாங்க. கை குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வெளியே வந்து வேலைக்கு போக முடியாது. அந்த டைமில் குழந்தைங்க தூங்குற டைமில் ஒரு நாளைக்கு கட்டிங் போட்டு வச்சோம் அப்படின்னா கூட அடுத்த நாள் இன்னும் 2-3 நாள் கழிச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சோம்னா கூட ஒரு ப்ளவுஸ் வெளியே கொடுத்தோம் அப்படின்னா 250 ரூபா ஆகுதுங்க. அந்த 250 ரூபா ஆகிறத வந்து நம்ம வீட்லேயே ஒரு நாள் கட்டிங் போட்டு 2 நாள் தைச்சோம்னா கூட ஒரு 250 ரூபாங்கிறது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். வாரத்தில் நம்ம ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா கூட ஒரு 500 ரூபா நிற்குங்க. கண்டிப்பாக இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்துங்க பேசிக்காக ஒரு மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே ரொம்ப ஹை லெவலில் சுடிதாரு, ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி தைச்சிட்டு வராத, கிழிஞ்ச துணின்னு சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா, கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தைக்கிறதுக்கெலாம் இப்போ ரொம்ப ஆள் இல்லைங்க. யாருனாலும் அதெல்லாம் யாருங்க தைக்கிறாங்க, இருக்கிறதே தைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாங்க. அது மாதிரி உங்ககிட்ட கிராமத்து சைட்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்து ஃபஸ்ட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளவுஸ் தைச்சு நீங்கள் நெட்லேயே இப்போ எவ்வளவோ ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டோம்னாவே எக்கச்சக்கமான டிப்ஸ் வருதுங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுக்கிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தைச்சு பார்க்கணுங்க. ஓரளவுக்கு நல்லா தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வர கஸ்டமர்கிட்ட பழைய துணி தைக்க கொடுக்குறீங்க கூட, அக்கா நான் ப்ளவுஸும் தைக்கிறேன் நீங்கள் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் வாங்கி நல்லா சூப்பராக தைச்சு கொடுத்துரும் அப்படின்னா நம்ம மேலே நல்ல நம்பிக்கை வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ளவுஸு, சுடிதாரு இது எல்லாமே தைச்சு பழகிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்கிட்டையுமே மொபைல் வந்து இருக்குது. நம்ம சமைக்கிறோம், டெய்லி சமைக்கிறோம், குழந்தைங்கள பார்த்துக்கிறோம், அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்பில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்தோம்னாவே அது சூப்பராக ரன் ஆகுதுங்க. நானுமே இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ 1 இயர் ஆகுது. மானிட்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, சீக்கிரமாக நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தால் போதுங்க, நம்ம கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, திருடாமல் பொய் சொல்லாமல் செஞ்சோம்னாவே அது யாருக்கும் பாதிப்பு இல்லை, நம்மளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்க. நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கூச்சத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சின்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாங்க. ஓகே, பாய்ங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.